இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 14/7/2026 ஜூலை மாதத்திலே செவ்வாய்க்கிழமையான இன்று ஸ்ரீ பராபூரிடத்திலே ஆணி மாதத்திலே 30ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதிவேரின் காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே அமாவாசை திதியான இன்று மாலை 4:33 வரை பின்பு பிரதமை திதி. திருவாதிரை என்கிற மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவானின் பயணம் இருக்கிறது. 3:47 வரை பின்பு புனர்பூச நட்சத்திரம். இந்த அமாவாசை திதியின் போது நாம் செய்யக்கூடிய முன்னோர்களின் திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களிடம் ஆசீர்வாதங்களையும் பாவங்களை நிற்பதற்கான புண்ணியங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாவ மூட்டையை குறைக்கணும்னா அமாவாசை அப்படின்னும், புண்ணியத்தை சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? 11:20 12:20 வரைக்கும் நண்பகல் நேரத்திலே நாம் இந்த நாளிலே செய்யக்கூடிய தான தர்மங்கள் புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அதுவும் நல்லது. இன்றைக்கி நாளில் காலையில் 7:45 8:45 வரைக்கும், சாயங்காலம் 5 6 மணி வரைக்கும் நல்ல நேரம், 3:4 ராகு காலம், 12:1 குளிய நேரம், 9:10 யமகண்டம், வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். மிதுனத்திலே இன்றைக்கி சூரியன் இருக்கிறார், 30 வினாடி இருப்பார். இன்றைக்கி 6 மணிக்கு சூரியன் உதய நேரம், மூல நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம். சூரியனும் புதனும் மிதுன ராசியிலும், ஆட்சி பெற்ற குரு கடகத்திலும், சுக்கிரனுடன் கேது சிம்மத்திலும், ராகு கும்பத்திலும், சனி மீனத்திலும், செவ்வாய் ரிஷபத்திலும் இருக்க, இந்த சனி இருக்கக்கூடிய இந்த நாளிலே, சனி இங்கே இருக்கிறார் கும்பராசிக்குள்ளே, மீனராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த நாளிலே சூரியன், சந்திரன், புதன் மூவருமே அதனுடைய 4ஆம் இடத்துல அமர்கிறார். இப்படி அமர்ந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். புஷ்கால யோகம் அப்படிங்கிறதுக்கு இந்த யோகத்தினால் வரக்கூடிய பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. மனதிலே நிறைய யோசனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3ஆம் இடத்திலே சூரியன், 3ஆம் இடத்திலே சந்திரன், 3ஆம் இடத்திலே புதன், நிறைய யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் செய்யணும். புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் பயன்படுத்தி கொண்டு தான் நல்லது. இன்றைக்கி அமாவாசை யோகம் இருக்கிறதுனால அமாவாசை தர்ப்பணங்கள் செய்வதும், 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கடன் அடைகிறதா தான் இன்றைக்கி அடைங்க. கடன் எல்லாம் அடைஞ்சு போயிடும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியினாலே உயர்வை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. சூரியன், புதன், சந்திரன் சேர்க்கை உங்களுடைய குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே, செவ்வாய்க்கிழமையான இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை புரிய வைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்கள் செய்ய நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. சுக்கிரன் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தில் இருக்க, இன்றைய நாளில் சந்திர சூரிய புதன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க, மனதிலே பக்தி, எந்த காரியம் செஞ்சாலும் நிம்மதியாக செய்யணுங்கிற எண்ணம், பாவங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அரிதான ஒரு எண்ண ஓட்டத்தினாலே தான தர்மங்கள் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக அமைய போகிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3-7. இந்த அதிர்ஷ்ட எண்ணோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்களின் தர்ப்பணங்கள் உங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களின் ஆசையினாலே பெரும் நல்லதொரு வாய்ப்பை வாழ்க்கையிலே பெற இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சந்திர சூரியனானவர் புதனுடன் சேர்ந்து 12ஆம் இடத்திலே அமர்வதனாலே மனதிலே நிறைய கவலைகள் உண்டு.
எதையும் செய்யணுமேங்கிற எண்ணங்கள், ஆரோக்கிய குறைபாடினால் வரக்கூடிய சிக்கல்கள், பயணங்களிலே ஏற்பட்ட ஒரு முடக்குகள் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஹாண்டிங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுடுங்க, அமைதியாக இருங்க. காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் தீரும் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளை நகர்த்தினால் நல்லதாக முடியும். வெற்றியின் வாய்ப்புக்கு 3-9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். அமாவாசை யோகத்தினாலே தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்கள் செய்வது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து சந்திரன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள், தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய லாப நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவானதாக அமையும். ஆசிகளை பெற்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், முன்னோர்களின் ஆசிகள் தான் நார்மலே நமக்கு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை வகுத்து கொடுக்கும். முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்கள் நம் பாவத்தை நீக்கும். அவர்களை ஆசிகளினாலே நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 6-5 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்க இருக்கிறது. தான தர்மங்கள், தர்மம் தலை காக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. விருத்திக்கான, வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இன்றைக்கு நிறைய சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். 12க்குரியவரான சூரியனுடன் சேர்ந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுத்து சுகஸ்தானத்தை பார்வையினால் நிலைநிறுத்துவதனாலே நீங்கள் என்னெல்லாம் யோசித்தீங்களோ, எதெல்லாம் நீங்கள் யாசித்தீர்களோ, இது ரெண்டுமே நீங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பாவக்கணக்கு குறைக்கப்பட்டு புண்ணிய கணக்கு அதிகப்படுத்த வேண்டும். முன்னோர்களின் தர்ப்பணங்கள் செய்வதும் தான தர்மங்கள் அவர் முன்னிட்டு செய்வதும் உங்களுக்கு நன்மையை தரும். 2-9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நல்ல நாள் இன்று. நல்ல இலக்கு, எய்ம், அதை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நாள். இன்றைய நாளிலே திறம்பட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும். இந்த ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்திலே கொண்டு அமாவாசையின் போது அந்த கடலிலே மூழ்கி அதுக்கப்புறம் எப்படிதான் நம்ம புண்ணிய காரியங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களான தர்ப்பணங்களை செய்வது எப்படி முக்கியமோ அப்படி தான தர்மங்கள் செய்வதும் இன்றைக்கி நல்லது. எங்கே இருந்தாலும் இன்றைக்கி தர்மம் செய்யுங்க, அதனால் வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே மனது கொஞ்சம் தெளிவாக வைத்து கொண்டு காரியங்கள் செய்தீர்கள்னா நன்மை உண்டு. அவசரமாக நான் அதை பண்ணுறேன், அவசரமாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நீங்களே குழப்பத்தை கொண்டு போய் நிறுத்தி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செவ்வாயின் தன்மை இன்னைக்கு சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனாலே பல பரபரப்பான நிகழ்வுகளை ஏற்படுத்த மனது தூண்டும். அதை கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும். யோசனைக்கு ஒரு சின்ன வழி என்னென்னா, காலையிலே சிவனின் பாடல்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே இருக்கும்போது சாயங்கால வேளையில் சிவனின் வழிபாடு, பிரதோஷ நேரத்திலே அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவா அப்படின்னு அவரோட உட்கார்ந்தீங்கன்னா பல நன்மையான வழிகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்நோக்குவதற்கு இந்த நாள் வித்தடமாக ஒரு வித்து வச்சா மாதிரி விதைச்சா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சுகத்திற்கான நாள், நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள், வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சூரிய சந்திர புதன் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதனாலே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3:47 வரைக்கும் தான் திருவாதிரை, பின் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சென்று விடுவார் சந்திரன். அதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தாய் தந்தையரை வணங்குவது இதுக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். அவர்கள் மூலியமாக தான் நம்ம பாவங்களை நீக்கி அருளாசி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த அமாவாசை யோகம் ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4-2 என்ற அதிர்ஷ்ட துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 5ஆம் இடத்திலே இருந்த சந்திர பகவான்
6ஆம் இடத்துக்கு மூவாரார் திருவாதிரை நட்சத்திரத்தில், அங்கே பின்பு புனர்பூச நட்சத்திரத்தில் போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனாலே பொருள் வரவு உண்டாகும், நன்மைகள் உண்டு, கொடுத்த பணம் திரும்பி வரும், சத்துருக்கள் விலகுவார்கள், சாதகமான தீர்ப்பை எதிர்நோக்கி வழக்கிலே காத்திருக்கலாம், ஆரோக்கியம் மேம்படும். அதனால் நன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல நாள் இன்று. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, ஒரு நல்ல அனுகூலமான நாள் இன்று. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் புதன் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு துணை நிற்க இருக்கிறார்கள். அப்படின்னா என்னது? முன்னோர்களின் ஆசைகளால் இன்றைக்கு நீங்கள் வளத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஆகிடுது. அப்போ முன்னோர்களின் தர்ப்பணம் செய்வது இன்றைக்கி கூடுதல் சிறப்பு. அதை விட கூடுதல் சிறப்பு இன்றைக்கி தான தர்மம் செய்வது. அப்படி தான தர்மம் செய்வதனாலே புண்ணியங்களை அதிகமாக பண்ணி பாவங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கி நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே, வெற்றிக்கான நாள் இன்று. சுகஸ்தானத்துக்குள்ளே சூரிய சந்திர புதன் இவர்களுடைய பார்வையானது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலே புதிய முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முயற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும், குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்களில் முன்னோர்களின் ஆசைகளையும் தருவதற்காகவே இன்றைய நாளிலே அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை யோகத்தினாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நம் பாவங்களை நீக்க வேண்டி ஆசைகளை பெறுவதனாலே அது பாவம் நீக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனாலே இந்த நாளிலே நம்ம அபிஜித் முகூர்த்தம் என்கிற 11:20 12:20 வரைக்குள்ள காலகட்டங்களிலே தான தர்மங்கள் செய்வதும் கூடுதல் சிறப்பை தரும், வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன்.